தமிழகத்தை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து வரும் பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தோற்று போய்விடுகின்றன. தமிழக மக்கள் மற்ற மாநில மக்களைப் போல் அல்ல. பொதுவாக அவர்களிடம் சட்டமன்ற தேர்தலை குறித்து கேட்டால் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வேறொன்றைத்தான் சொல்வார்கள். இதுதான் தமிழகத்தின் நிலை. சமீபத்தில் ஓட்டர் நிறுவனம் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்று மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டது. அந்த வகையில் தற்போதைய நிலையில் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று 27% மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று 18% மக்கள் கருத்துக்களை அளித்துள்ளனர். அதுவே தமிழகத்தை திமுகவை விட அதிக முறை ஆண்ட அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி இந்த பட்டியலில் 3வது இடம் கிடைத்துள்ளது. அவருக்கு 10% மக்கள்தான் முதல்வராக வருவார் என கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு 4வது இடம் கிடைத்துள்ளது. அவருக்கு ஆதரவாக 9% மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். டிவிகே என்ற கட்சி தொடங்கி ஓராண்டு காலமே ஆகியுள்ளது. இந்த நிலையில் விஜய்க்கு 2வது இடம் கிடைத்துள்ளது. இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. விஜய் இன்னும் பெரிய அளவில் அரசியல் களப்பணியிலேயே இறங்கவில்லை. இன்னும் ஏசி அறையில்தான் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் டிவிகேயின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி என்று சொன்னார். இதை திமுக அதன் ஆதரவாளர்களும் எள்ளி நகையாடுகின்றனர். எப்படி விஜயகாந்த் கமல் காணாமல் போனார்களோ அப்படித்தான் விஜயும் என்கிறார்கள். விஜய் ஜனநாயகம் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். இப்படம் ஏப்ரலில் முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் பிறகு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அப்போது இந்த கருத்து கணிப்பு முற்றிலுமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இப்போது ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்புகளை வைத்து எதையும் கணிக்க முடிகிறது. தற்போதைய சூழ்நிலையில் ஸ்டாலின் அரசின் மீது மக்கள் பெரும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதை மூடி மறைக்க மீண்டும் பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்ற கோஷத்தை முன்னெடுத்திருக்கிறது. இது 2019, 2021, 2024 தேர்தலில் கை கொடுத்தது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அது கொஞ்சம் கூட எடுபடாது. அப்போது அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தொகுதிகளை அதிகமாக பெற வாய்ப்பிருக்கிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அது கொஞ்சம் கூட எடுபடாது. அப்போது அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை விட 10 தொகுதிகளை அதிகமாக பெற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தமிழகம் முதல் முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டமன்றம்தான் அமையும். அப்படியான சூழல்தான் நிலவுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் உள்ளது. அதோடு தேர்தல் நெருங்க திமுகவின் மீதான கோபம் அதிகமாக செல்லும். அது திமுக கூட்டணியின் வெற்றியை தடுக்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்லுகின்றன. இந்த கருத்து கணிப்பு யாருக்கு முதல்வரான தகுதி இருக்கிறது என்பதுதான். அதுவே எந்த கட்சி வெற்றி பெறும் என்பது இல்லை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.